அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாடுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் வலியமைப்பை ஒழிக்கும் அனுரவின் தேசிய திட்டம். சனாவுக்கு என்ன நடந்ததோ உனக்கும் ஆளும் கட்சியின் தவிசாளருக்கு கொலை மிரட்டல். மாங்குளம் வீதியில் போலீசாரின் வாகனம் தடம் புரண்டு விபத்து. கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்பு. மத்தள சர்வதேச விமான நிலையம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். பெரிய வெங்காய கொள்வனவு சர்ச்சை, அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள வலியுறுத்தல். பெருந்தோட்ட மக்களுக்கு காணி மற்றும் வீட்டுரிமை வழங்கக் கோரி நுவரெலியாவில் ஆர்ப்பாட்ட பேரணி. டயானா கமகேவுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஆரம்பம். துஷ்பிரயோகம் செய்ய கடத்திச் செல்லப்பட்ட சிறுமிக்கு நடுவீதியில் நடந்த துயர சம்பவம். துடித்து பிரிந்த உயிர். பிரித்தானியாவில் இந்திய மாணவிக்கு நேர்ந்த கொடூரம், எழும் கண்டன குரல். தொடர்வென விரிவான செய்திகள். பொருள் என்பது நாட்டையே சூழ்ந்துள்ள ஒரு கொடிய தொற்று நோய் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. கொழும்பில் நடைபெற்ற குறித்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சமூக ஸ்திரத்தன்மைக்காக போதைப்பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் எனவும் அதற்காக தானும் அரசாங்கமும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பில் பல கருத்துக்களை வெளியிட்ட ஜனாதிபதி மேலும் கருத்து தெரிவிக்கையில், போதைப்பொருள் நாட்டை சூழ்ந்துள்ள ஒரு மாயாஜால பேரழிவு. குழந்தைகள், பொது சமூகம் மற்றும் ஒரு தேசம் என்ற வகையில் முழு நாடும் இந்த பேரழிவின் இரையாகி வருகின்றன. இளம் தலைமுறையினர் போதைப்பொருள் அச்சுறுத்தலின் மிகப்பெரிய இரையாகிவிட்டனர். இந்த மாயாஜால சூறாவளி கிராமங்கள் மற்றும் நகரங்களில் தற்போது பரவி வருகின்றது. 800 கிலோ போதைப்பொருள் ரூபாய் 1500 கோடிக்கு விற்கப்படுகின்றது. இதனால் இந்த வர்த்தகத்தின் மூலம் பெரிய அளவில் பணம் குவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரே நேரத்தில் பெரும் கருப்பு சாம்ராஜ்யங்களை உருவாக்கும் கடத்தலாக மாறியுள்ளது. அவர்களுக்கு இந்த சந்தையை பங்கிட்டுக் கொள்ள மோதல்கள் உருவாகியுள்ளன. அண்மை காலத்தில் நடந்த துப்பாக்கிச் சூடுகள் அனைத்தும் குழுக்களுக்கிடையே நடந்த சம்பவங்கள். ஆங்காங்கே துப்பாக்கிச் சூடுகள் நடந்துள்ளன. இவை அனைத்தும் போதைப்பொருளுடன் தொடர்புடையவை. எப்படி இவ்வளவு துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், பாதுகாப்பு வசதிகள் உருவாகின? ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட அரச கட்டமைப்பு உள்ளது. ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால், அவர்களின் நிதிபலத்தால் அரச கட்டமைப்பு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இனியும் இந்த நிலையை மறைத்துக் கொண்டு எதிர்கொள்ள முடியாது. அதிகாரப்பூர்வமான அரசு பொறிமுறையைப் போல பலம் வாய்ந்ததாக இல்லாவிட்டாலும் அதற்கு இணையான ஒரு அரசு பொறிமுறையை பாதாள உலகம் உருவாக்கியுள்ளது. நாம் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய நேரம் இது என்று நான் நினைக்கின்றேன். நாடே ஒன்றுபட்டு இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக இந்த மாயாஜல சூறாவளியிலிருந்து தேசத்தை காப்பாற்றுவோம் என்றும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். தருண பரம்பராව මේ විශාලතම ගොදුර බවට පත්වී තිබෙනවා. தேசிய மக்கள் சக்தியின் கோமாகம பிரதேச சபையின் தலைவர் கசுன் ரத்நாயக்கவுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவர் மூலம் கோமாகம தலைமையக காவல்துறையில் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 27ஆம் தேதி தனது அலுவலகத்தில் பொதுமக்கள் தினத்தை நடத்தி கொண்டிருந்த போது மதியம் 12:30 மணியளவில் பிரதேச சபையின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கத்திற்கு குறித்த கொலை மிரட்டல் அழைப்பு வந்துள்ளதாக அவர் தனது முறைப்பாட்டினை தெரிவித்துள்ளார். ஹந்தையா என்று தன்னை அறிமுகப்படுத்தி அழைப்பை மேற்கொண்ட நபர், சனாவுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறி நேரடியாக தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தலைவர் தன்னுடைய முறைப்பாட்டில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக பிரதேச சபை தலைவர் மற்றும் செயலாளரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் மணவாளன் பட்டமுறிப்புக்கு அண்மைத்த பகுதியில் போலீசாரின் வாகனம் ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த வீதியில் பயணித்த போலீஸ் ஜீப் ஒன்று வீதியின் குறுக்கே மாடுகள் வந்ததால் வீதியினை விட்டு விலகி விபத்தினை சந்தித்துள்ளது. இந்த விபத்தில் வாகனத்தில் பயணித்த போலீசார் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் போலீஸ் ஜீப் கடுமையாக சேதமடைந்துள்ளது.
குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணையினை முன்னெடுத்து வாகனத்தினை மீட்டுக் கொண்டு செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்குளி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று விசாரணைகள் தொடங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்குளி காக்கைத்தீவு கடற்கரையிலும் களனிகாட்டு முகத்துவாரத்திற்கு அருகிலும் 2 அடையாளம் தெரியாத சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இறந்தவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்குழியில் மீட்கப்பட்ட சடலங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்தள சர்வதேச விமான நிலையம் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பாக உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. மத்தள விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்ற விமான பயணங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். குறித்த விமான நிலையத்திற்கு தற்போது 4 விமான சேவைகள் இயக்கப்படுகின்ற நிலையில் புதிய விமான நிறுவனங்கள் வருவதன் மூலம் விமான நிலையத்தின் செயற்பாட்டு நட்டங்களை குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பெரிய வெங்காயம் போன்ற விளைபொருட்களை கொள்வனவு செய்யும் போது குறிப்பிட்ட தரங்களை பேண வேண்டியது அவசியம் என்று விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கம் பல அளவுகோல்களை அறிமுகப்படுத்தியதனால் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து நேற்றைய தினம் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சதோச நிறுவனம் கொள்வனவு செய்கின்ற வெங்காய கையிருப்பு பல்பொருள் அங்காடிகள் மற்றும் பிற விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டியுள்ளது. இதனால் அதன் தரத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் ஊடகவியலாளர்களிடம் கூறியுள்ளார். இருப்பினும் வெங்காயத்தின் விட்டம் 35 மில்லிமீட்டர் முதல் 65 மில்லிமீட்டர் வரையில் இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அரசாங்கத்தின் இந்த புதிய கொள்முதல் அளவுகோல்களை விவசாய அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் விமர்சித்துள்ளனர். நுவரெலியாவில் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் மற்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்ட ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வார்ப்பாட்ட பேரணி நேற்று காலை 10 மணிக்கு காமினி தேசிய பாடசாலைக்கு அருகில் ஆரம்பமாகி நுவரெலியா பதுளை வீதி வழியாக நுவரெலியா தர்மபால சந்தியினூடாக நுவரெலியா பிரதான பாதையில் எலிசபெத் வீதி, லோசன் வீதி, புதிய கடை வீதி வழியாக நுவரெலியா விக்டோரியா பூங்காவில் உள்ள மாநகர சபை பொது நூலகத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மலையக தமிழ் மக்களின் காணி உரிமை மற்றும் வீட்டுரிமையை உறுதி செய், தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றிற்கு அடிப்படை சம்பளமாக 2000 ரூபாய் வழங்கு, தோட்ட தொழிலாளர்களுக்கு மாத சம்பளம் வழங்கு போன்ற கோரிக்கைகள் எழுதப்பட்ட ஸ்லோகங்களை ஏந்தியிருந்தனர். இக்கோரிக்கைகள் உட்பட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உரிமை சார்ந்த ஏனைய விடயங்களை தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி ஊபா மாகாணத்தில் கொஸ்லந்தை மேரியபித பிரதேசத்தில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவின் காரணமாக 39 உயிர்கள் மண்ணோடு மண்ணாக புதைந்ததை நினைவுகூரும் முகமாகவே இந்த ஆர்ப்பாட்ட பேரணியும் கூட்டமும் நடத்தப்படுவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சி விசாரணை இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பமானது. வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான விசாவின்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் வாசித்து காட்டப்பட்ட நிலையில் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு தான் நிரபராதி என்று அவர் நீதிமன்றத்தில் அறிவித்தார். சாட்சியங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டதோடு வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணை டிசம்பர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு புறநகர் மாவட்டம் ஒசக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தில் 14 வயது சிறுமி ஒருவர் பள்ளிக்கு சென்று வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமியை பல இடங்களில் தேடி பார்த்த நிலையில் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதுபற்றி சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் ஒசக்கோட்டை போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு தகவல் கிடைத்துள்ளது. விபத்தில் சிக்கி உங்கள் மகள் இறந்துவிட்டதாக அவர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் மூலம் அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் கதறி அழுத நிலையில் தங்களுடைய மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து போலீசாரிடம் புகார் அளித்தனர்.
அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை தொடங்கிய நிலையில் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறுமியை பலாத்காரம் செய்து கடத்தி சென்றபோது மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி அவர் பலியாகியுள்ளார். இது தொடர்பாக உசக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி சிறுமியை கடத்தி சென்றதாக 4 வாலிபர்களை கைது செய்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் ஒசக்கோட்டையைச் சேர்ந்த சிறுவன் உள்ளிட்ட குடுக் என்பது தெரியவந்துள்ளது. குறித்த சிறுமி பேருந்துக்காக காத்திருந்த போது தன்னுடைய நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிளில் சிறுமியை கடத்தி சென்று பலாத்காரம் செய்ததாக தெரியவந்துள்ளது. பிரித்தானியாவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவியொருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த கண்டனத்தை பிரித்தானிய உள்துறை அமைச்சர் சஃபானா மஹ்மூத் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ வலைப்பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பிரித்தானியாவின் வால்சால் நகரின் பார்கால் பகுதியில் சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 20 வயதுடைய சீக்கிய மாணவி ஒருவரே பாதிக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவி 32 வயதுடைய நபர் ஒருவரால் பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்டு தாக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் குறித்த சம்பவம் குறித்து பிரித்தானிய உள்துறை அமைச்சர் சஃபானா மஹ்மூத் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.